ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். அத்தியந்த சுகுமாரக சுகுர்த்தகங்கிறார் ராமர் பரதனை. ரொம்ப சுகுமாரன், வெரி சொஃபஸ்டிகேட்டட் அப்படிங்கிறார். கண்ணா, நாங்களும் பரதன் மாதிரியான பெண்கள் தான், செல்லமாக வளர்ந்தவா. சின்ன குழந்தைகளான நாங்கள் சிற்றஞ்சிறு காலையில் எழுந்து வந்து உன் பொற்றாமரை அடிய போற்றி பாட வந்திருக்கோம் அப்படிங்கிறா ஆண்டாள். கண்ணா, உன்னோட திருவடி கோல்டன் லோட்டஸ், பொன் போல பளபளன்னு தூய்மையானது, தாமரை புஷ்பம் போல மென்மையாகவும் கூலாகவும் வாசனையோடும் கூடியது. பெண்களாகிய எங்களுக்கு ரெண்டுலேயும் ஆசை. அதனால அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாட வந்திருக்கோம். நீ எங்கள் ஆயர் குலத்து கண்ணன், இருந்தாலும் நீ பிரபு. விகன சார்த்திதோ விஸ்வகுப்தையே, பிரம்மா பிரார்த்தித்து இங்கே நீ அவதாரம் பண்ணியிருக்க. சகவுதேயிவான் சாத்பதாம் குலே, சகேன்னு அழைக்கிறா. அழைச்சு உன் பொற்றாமரை அடி போற்றி அப்படின்னு சொல்லாமல் அடியே அப்படின்னு ஒரு ஏவகாரம் போட்டிருக்கா. ஏன்னா அந்த திருவடி பவித்திரமானது, அந்த திருவடியைத்தான் நாங்கள் ஆசிரியிச்சிருக்கோம்னு திருவடி ஏற்றத்தை சொல்கிறான். திருப்பானாழ்வாரும் ஆண்டாள் மாதிரியே திருவடியை நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலப்பாதம் அப்படிங்கிறார். திருப்பாதம்னா பொன் போல பளபளப்பானது, கமலப்பாதம்னா பூ போல மென்மையானதுங்கிறார் அவர். பிராட்டியோடு கூடிய பெருமாளைத்தான் ஆண்டாள் பொற்றாமரை அடி அப்படின்னு பாடியிருக்கா. எப்படின்னா, பெருமாளை கார்மேனின்னு பாடினா, இவனுடைய திருமார்பில் அகலிகில்லேன் இறையுமென்று அமர்ந்திருப்பவள் பிராட்டி. இவள் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம்னு பொன் போல பிரகாசிப்பவள். இவளுடைய பொன் நிறம் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால பொற்றாமரை அடி அப்படின்னு பாடியிருக்கா. பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்தே சொல்கிறா. பேயாழ்வார் கூட தன்னோட திருவந்தாதியில் திருக்கண்டேன்னு முதல்ல பிராட்டியை பார்த்ததை சொல்லிட்டு பொன்மேனி கண்டேன்னு அடுத்த வரியில் பெருமாளை சொல்கிறார். பெருமாளை சோஸ்திரம் பண்ணுற போது ரிஷிகளும் வேதமும் கேசாதி பாதம் வர்ணிக்கும். ஆனால் ஆழ்வார்கள் பாதாதி கேசம் வர்ணிப்பார். அமலநாதி பிரானில் ஆழ்வார் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து அப்படின்னு பாடியிருக்கார். ஆனால் நம்ம ஆண்டாளோ திருப்பாவையில் அடியில் ஆரம்பித்து அடியிலேயே முடிக்கிறார். முதல் பாசுரம் இன்ட்ரோடக்ஷன், கடைசி பாசுரம் பலஸ்ருதி, ரெண்டையும் விட்டுட்டு இரண்டாவது பாசுரம் பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமனடி பாடின்னு ஆரம்பித்து இந்த 29வது பாசுரத்தில் பொற்றாமரை அடியே போற்றின்னு முடிக்கிறார். வாமன பகவான் மகாபலி கிட்ட 3 அடி மண் கேட்டான். ஆனால் அவன் 2 அடியை கொடுத்துட்டு 3வது அடிக்கு பெருமாளோட திருவடியை தன் தலையில் சூட்டின்றான். அந்த குறை தீர வாமனன் கொடுக்காத 3 அடியை ஆண்டாள் 3 பாசுரத்தில் பாடி கொடுத்துட்டா. பரமனடி பாடி அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி பொற்றாமரை அடி போற்றி அப்படின்னு பாடிட்டா. அடுத்த பதம் பொருள் கேளாய். அழகான பதம். பொருளுக்கு 2 மீனிங். ஒன்று வஸ்துன்னு அர்த்தம், மற்றொன்று அர்த்தம். இந்த வையத்தில் பிறந்த நாங்கள் இந்த சின்ன வயசுலேயே எது புருஷார்த்தம்னு தெரிஞ்சுட்டு உன் பொற்றாமரையாகிய திருவடிங்கிற வஸ்துவை நாடி வந்திருக்கோம். இது ஒரு அர்த்தம். மற்றொரு மீனிங் அர்த்தம்னு அர்த்தம் இல்லையா? அதை எப்படி சொல்கிறா அப்படின்னா, கண்ணா, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியனா பெருமாளுக்கு உபதேசம் பண்ணுறார். அதனால்தான் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி அப்படின்னு பராசரப்பட்டர் திருப்பாவை தனியனில் வச்சார். இந்த பிஞ்சு போன முரசை வாங்க நாங்கள் இங்கே வரலை, எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கோ கண்ணாங்கிறத பொருள் கேளாய்ங்கிற பதத்தில் வச்சுட்டா ஆண்டாள். எவ்வளவு கெட்டிக்காரி பாருங்கோ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.